அப்போ சாமியை இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பிடாதவங்க நல்லா தானே இருக்காங்க. அதாவது ஒரு மனுஷனுடைய கஷ்டம் அதான் சொல்கிறேன்ல, விதிங்கிறது மாற்றங்களே கிடையாது, அது எப்பயும் மாறவும் செய்யாது. ஆனால் மனிதனுக்குன்னு கடமைகள்னு நிறையா இருக்குது. இப்போ ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு குழந்தைய பெறுறது அவங்களுடைய கடமை. அப்போ நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க வந்து நமக்கு எவ்வளவோ பணிவிடைகள்லாம் அவங்க நமக்கு செஞ்சு நம்மளை வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக ஆக்குறோம், அது அவங்களுடைய கடமை. ஆனால் அந்த இதை அனுபவித்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து கடமை, அது கடன் மாதிரி. அவங்களுக்கு கடமை, நமக்கு கடன். இந்த கடனை கண்டிப்பாக திருப்பி கொடுத்தே ஆகணும், அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ அவங்க வயோதிக காலத்தில் அவங்களுக்கு நம்ம அதே பணிவிடையை திருப்பி செய்யும்போது அந்த கடன் வந்து முடிஞ்சு போயிடுது. ஒரு கடன் இல்லாத மனிதன் வந்து முழுமையானவனாக இருப்பான். அப்போ அவனுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய தத்துவம்.